நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் நம்ம 1ஆம் தேதி பார்க்குறது தான் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம என்னதான் மாதம் வந்து டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் போட்டாலுமே திருப்பி கமெண்ட் செக்ஷனில் என்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி டவுட் கேட்குறாங்க. அவங்க டவுட் கேட்குறதுல எந்த தப்புமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் திருப்பி வர்ற மாதிரி இருக்கும். என்னோட தம்பி வந்துட்டு சிங்கப்பூர் வந்திருந்தாரு, சிங்கப்பூர்லேருந்து இங்கே இந்தியா வந்திருந்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அவர் திருப்பி ரிட்டர்ன் போகலை, மதுரை போய் தான் போனார். மதுரையிலேருந்து ஃப்ளைட் ஏறினாப்புல. எப்பயுமே திருச்சியிலேருந்து தான் ஏறுவார். இந்த டைம் வந்து மதுரையிலேருந்து ஏறினார். டிக்கெட் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனாலையும் அவங்க கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு நைட்டு போய் நைட்டு ஃப்ளைட் ஏறி காலையில் போய் இறங்கி உடனே வேலைக்கு போனால் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படின்றதுனால முத நாளே கிளம்பி வந்து நைட் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் வேலைக்கு வர சொல்கிறதுனாலையும் பகல் ஃப்ளைட் அப்படின்னா கொஞ்சம் கம்மி ரேட்டில் மதுரையில் தான் இருந்துச்சு. ஸோ மதுரை போய் தான் போனார். எங்கள் ஊர்லேருந்து மதுரை திருச்சி 2 இடத்துக்குமே வந்து ஒரே டைம் தான் வந்து ட்ராவலிங் டைமு. ஸோ அப்படி போனப்போ என் தம்பி உள்ளே போயிட்டாப்புல. அவர் போர்டிங்லாம் லக்கேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துகிட்டு போயிருந்தார். ஸோ வந்துட்டு லக்கேஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா அதை வாங்கிட்டு போகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வெளியில். அப்போ ஒருத்தர் வந்து உள்ளேருந்து வெளியில் வந்தார். அவர் வந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட பாஸ்போர்ட்டில் இருந்தது பார்த்தீங்கன்னா, அவரோட பாஸ்போர்ட்டில் இருந்த நேமும் இதில் இருந்த நேமும் ஒரே ஒரு லெட்டர் மாறி இருந்தது. விசாவில் இருந்த நேம்லேயே ஒரே ஒரு எழுத்து மாறி இருந்துச்சு. அதனால் வந்து அவரை திருப்பி அனுப்பிட்டாங்க. ஸோ நீங்கள் இது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் போகிறீங்க அப்படின்னா ஆன்போர்டிங் சென்டர் ஸ்லாட்டு புக் பண்ணியிருக்கணும். புதுசாக போகிறீங்க அப்படி புக் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள திருப்பி அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். அது இல்லைன்னா திருப்பி அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்குவீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில கம்பெனிக்கே புதுசாக ஆள் எடுக்கிற கம்பெனிக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றது தெரியாது. அவங்க ரூம்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களே இந்த வீடியோ பார்த்து எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் இங்கே இந்தியாவில் ஏர்போர்ட்டில் எனக்கு போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க, என்னை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு தெளிவாகவும் டீட்டெயிலாகவும் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல் உடனுக்குடனே வரும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். கடைசியில் இந்த வீடியோவில் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு தேவையான ஒரு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, கற்றுக்கிட்டீங்க, பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே இபாஸுக்கு பார்த்துருவோம். இபாஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இபாஸ் எஸ்பாஸுக்கெல்லாம் என்டிஎஸ் பர்மிட்டுக்கு ஒரு சில பேர் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போட்டு தான் வந்து பண்ணுறாங்க. ஒரு சில பேர் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போடுறது கிடையாது. அப்படி நீங்கள் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு விசா, பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட், எஸ்டி அரைவல் கார்டு. ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன், விசா, பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட், எஸ்டி அரைவல் கார்டு, ரூம் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? இதில் வந்துட்டு வேக்சின் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக சிங்கப்பூருக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க அப்படின்னாவே ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும். ஃபுல்லி வேக்சினேட்டட் அப்படின்னா நீங்கள் 2 ஊசி போட்டிருக்கணும். அதுவும் உங்கள் வேக்சினேஷன் இன்டர்நேஷனல் வேக்சின் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம டெலகிராமில் வந்து அனுப்புகிறப்ப வேக்சின் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வேலைக்காக நம்ம டெலகிராமில் மெசேஜ் பண்ணுவாங்க. அப்போ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேக்சின் சர்டிஃபிகேட்டில் ஆதார் கார்டு நம்பர் தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, அதில் வந்து பாஸ்போர்ட் நம்பர் தான் இருக்கணும். வேக்சின் சர்டிஃபிகேட் வந்து எப்படி இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ போய் பார்த்துட்டு ஈஸி தான், ஃபோன்லேயே நீங்கள் மாற்றிடலாம். ஸோ அது மாதிரி மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேட் இபாஸுக்கு இருந்தாலே போதும். கண்டிப்பாக ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். அடுத்தது வேக்சின் சர்டிஃபிகேட் ஃபுல்லி வேக்சினேட்டாக இருக்கணும். விசா, எஸ்டி அரைவல் கார்டு. ஓகேங்களா? எல்லா பாஸுக்குமே எஸ்டி அரைவல் கார்டு கண்டிப்பாக இன்னமும் தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக எஸ்டி அரைவல் கார்டு வாங்கிக்கோங்க. எஸ்டி அரைவல் கார்டு வாங்கலை அப்படின்னாலும் நீங்கள் அங்கே சிங்கப்பூரில் போய் இறங்கணும்னா அங்கேயே ஃபுல் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 5 நிமிஷத்து வேலை தான், ஆன்லைனில் நம்மளே ஃபுல் பண்ணிக்கலாம். பட் அங்கே நீங்கள் உள்ளே வெளியாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் இங்கேயே எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நல்லது. ஓகேங்களா? அடுத்தது எஸ்பாஸுக்கு விசா, பாஸ்போர்ட்டு, அதே வேக்சின் சர்டிஃபிகேட், எஸ்டி அரைவல் கார்டு, ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், டிக்கெட், அவ்வளோதான். வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ ரெண்டுமே சேம் தான். ஆனால் ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட் இந்த 3க்குமே வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து வேறுபடும். அது என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கொஞ்சம் ஏன்னா இதில் நிறையா பேர் போவீங்கல்ல, அதனால சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் சொல்கிறேன். நீங்களும் தெளிவாக கேட்டுக்கோங்க. ஒரு பேப்பரில் எழுதி கூட வச்சுக்கிட்டு இந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத உங்கள் கம்பெனியில் கேளுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐபி விசா ரெண்டுமே ஒன்று தான். ஐபி விசா காப்பி, பாஸ்போர்ட்டு, ஒரிஜினல் பாஸ்போர்ட் இருக்கணும். உங்கள் பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட்டு 6 மாதத்துக்கு மேலே இருக்கணும். அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 6 மாதத்துக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா டிக்கெட் காப்பி ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்தது வேக்சின் சர்டிஃபிகேட் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும். 2 வேக்சின் கண்டிப்பாக போட்டிருக்கணும். அது வந்து இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அந்த வேக்சின் சர்டிஃபிகேட்டில் பாஸ்போர்ட் நம்பர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பாண்டு பேப்பர். இது மற்ற அந்த எஸ்பாஸுக்கு இபாஸுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தேவைப்படும். ஸோ பாண்டு பேப்பர் கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? பாண்டு பேப்பர் இல்லைனாலும் உங்களை உள்ளார விட மாட்டாங்க. இங்கேயே வந்து உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலே வந்து நீங்கள் வெளியே வந்துடுற மாதிரி தான் இருக்கும். ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இப்போ தேவைப்படுது. MOMல ரிஜிஸ்டர் பண்ண ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு. அடுத்தது ஆன்போர்டிங் சென்டர் ஸ்லாட் புக் பண்ணது. இன்னமுமே வந்துட்டு இந்த ஒர்க் பர்மிட்டு, PCM பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட் ஹோல்டருக்கு வந்துட்டு ஆன்போர்டிங்கில் வந்துட்டு குவாரண்டைன் இருக்குது. 2லேருந்து 3 நாள் வரைக்கும் குவாரண்டைன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஆன்போர்டிங் சென்டர் ஸ்லாட்டை புக் பண்ண டேட் இருக்கணும். அந்த டேட்டில் தான் நீங்கள் போய் சிங்கப்பூரில் இறங்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டை வந்து அந்த ஆன்போர்டிங் சென்டர் ஸ்லாட்டு டேட்டு அந்த மெயில் வரும் உங்களுக்கு. அதை வந்து அவங்க உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. ஃபைனலாக SC அரைவல் கார்டு. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு விசா IP வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. IP வந்துருச்சுன்னு சொன்னோன்னா டக்குன்னு நீங்கள் போயிட்டு டிக்கெட்டு போட்டுறாதீங்க. ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன், IP வந்தோடனே டிக்கெட் போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு ரூம் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள் கம்பெனிக்கு. ரூம் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த MOM ரிஜிஸ்டர் பண்ணால் அது அப்ரூவல் வரதுக்கே 1 வீக் ஆகும். ரூம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரூம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஆன்போர்டிங் சென்டர் ஸ்லாட் புக் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? ரூம் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னாங்க ஆன்போர்டிங் ஸ்லாட் ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா? ஆன்போர்டிங் ஸ்லாட் வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். அப்படி ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இந்த டேட்டில் டிக்கெட் போட்டு நாங்கள் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டிக்கெட்டை மாற்றி போடுற மாதிரி இருக்கணும். சில ஃப்ளைட்லலாம் வந்துட்டு டிக்கெட்டை மாற்றி போட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சில ட்ராவல்ஸ்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொல்லாமல் உங்களுக்கு சொல்கிற டேட்டில் டிக்கெட்டை மாற்றி போடுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ட்ராவல்ஸில் வந்துட்டு நீங்கள் டிக்கெட் போடுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அவங்கள. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ட்ராவல்ஸில் டிக்கெட் போடுங்க. நம்மளே டிக்கெட் போட்டு கொடுக்குறோம். ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நம்மள்கிட்டே கூட நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். ஸோ டிக்கெட் போட்டதுக்கப்புறமேட்டு அவங்கள்ட்ட அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க அந்த டேட்டில் ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் நேராக ஆன்போர்டிங் சென்டர் போயிடலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ். எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விசா வரட்டும். அதுக்கப்புறமேட்டு கம்பெனியில் சொல்லி ரூமை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் ஆன்போர்டிங் சென்டர் ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் போட்டிங்கன்னா டிக்கெட்டை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில கம்பெனி ஃபஸ்ட்டு டிக்கெட்டை போட்டதுக்கப்புறம் ஆன்போர்டிங் சென்டர் ஸ்லாட் புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு நீங்கள் நான் டிக்கெட் போட்டு கொடுங்க, ஆன்போர்டிங் சென்டர் ஸ்லாட் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு நீங்கள் கிளம்பலாம். அந்த என்ன டேட்டு புக் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டில் டிக்கெட்டை போட்டுட்டு SC அரைவல் கார்டு, பாண்டு பேப்பர், அந்த கடைசி நீங்கள் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து உங்களுக்கு பாண்ட் பேப்பர் தருவாங்க. 2 நாள் இல்லைனா கடைசி கிளம்பையில் நைட்டு கிளம்புறீங்கன்னா காலையில் கூட பாண்டு பேப்பர் வரும். ஸோ பாண்ட் பேப்பர் வாங்கிட்டு கரெக்டாக கிளம்பிடுங்க. ஒர்க் பர்மிட், PCM பர்மிட், சிபிஆர் பர்மிட் 3 பேருக்குமே சேம் தான். இன்னொரு டைம் சொல்லிடுறேன், விசா, பாஸ்போர்ட்டு, டிக்கெட் காப்பி, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, பாண்டு பேப்பரு, ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, ஆன்போர்டிங் சென்டர், SC அரைவல் கார்டு, இது எல்லாத்தையுமே ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு ஸ்டூடெண்ட் பாஸ். ஸ்டூடெண்ட் பாஸில் இப்போ ரொம்ப கம்மியான பேர் தான் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான டாக்குமெண்ட்டே சொல்லிடுறேன். விசா, பாஸ்போர்ட்டு, ஃபுல்லி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு, ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, SC அரைவல் கார்டு. ஓகேங்களா? அடுத்தது NDS பர்மிட்டு. அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி விசா, RMA சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட், RMA சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துங்க, இல்லைன்னா தேவையில்லை. பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, பாண்ட் பேப்பர், ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, SC அரைவல் கார்டு. ஓகேங்களா? அடுத்தது டூரிஸ்ட் விசா. டூரிஸ்ட் விசா பார்த்தீங்கன்னா விசா எடுத்துக்கோங்க, SC அரைவல் கார்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஃபுல்லி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் எதுக்கும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க எல்லாருக்குமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா SC அரைவல் கார்டு அப்படின்றது தேவைப்படுது. இந்த எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கரெக்டாக கொண்டு போனீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆனாலும் சரி, அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் எல்லாத்துலேயுமே உங்களோட பாஸ்போர்ட்டில் இருக்க ஸ்பெல்லிங்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பாண்டு பேப்பராக இருக்கட்டும், SC அரைவல் கார்டாக இருக்கட்டும், ஸ்பெல்லிங், உங்களோட பாஸ்போர்ட் நம்பரு, ஒர்க் பர்மிட் பின் நம்பரு, அது எல்லாமே சேமாக இருக்காங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. அவசரப்படாமல் பொறுமையாக டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு நல்லபடியாக சிங்கப்பூர் போங்க. ஓகேங்களா? இந்த இப்போ நான் ஃபுல்லாக பேசினேன்ல, இதில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக ஏதாவது ஒன்றாவது இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க மறக்காமல். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.